ஹாய், நான் தென்மொழிகளின் ஆக்சுவலி ஒரு நர்ஸ் டாக்டர் ஆக முடியுமா அப்படின்னா எஸ், அஃப்கோர்ஸ் யூ ஹாவ் சான்ஸ். தெரியணுமா அதை பற்றி? எஸ். தேசிய கல்விக் கொள்கை வரையறை பற்றி மத்திய அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கையை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். அது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது, எஸ்பெஷலி மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் என்ன சொல்லுது அப்படின்ற விஷயத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நர்சஸ் அண்ட் டென்டிஸ்ட், அதாவது பல் மருத்துவர் மற்றும் செவிலியர்கள் நேரடியாக MBBS படிப்பில் 2வது ஆண்டு நேரடியாக சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்த பரிந்துரையை முன் வச்சுருக்காங்க. ஸோ நர்சஸ் எல்லாம் விரைவில் MBBS ஆகலாம். அதே மாதிரி டென்டிஸ்ட் எல்லாருமே MBBS படிப்பில் சேரத்துக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ரைட்டு. அது மட்டுமே இல்லாமல் பல் மருத்துவம், செவிலியர்கள் மற்றும் MBBS இது மூணுத்துக்கும் இருக்கக்கூடிய, அதாவது தனித்தனியாக இருக்கக்கூடிய கவுன்சில்ஸை குறைக்கிறதுக்காகவும், அது மட்டுமே இல்லாமல் யூனிவர்சிட்டிஸ் அதே மாதிரி வருடந்தோறும் ஆய்வு மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை, புதிய கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் வழங்குவது, இது போல பணிகளை மேற்கொள்வதற்கு ஒரு தனியார் ஏஜென்ட்டை உருவாக்கலாம் அப்படின்ற பரிந்துரையும் இதில் முன் வச்சிருக்காங்க. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட MBBS பட்டதாரிகளுக்கு பொது தகுதி தேர்வையும் அறிமுகப்படுத்த இந்த புதிய கல்விக் கொள்கை பரிந்துரை செய்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது 50% மாணவர்களுக்கு கட்டாய ஊக்கத்தொகை வழங்கவும் பரிந்துரை செய்திருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 20% மாணவர்களுக்கு கட்டாயமாக முழு ஊக்கத்தொகையும் பெற முடியும் அப்படின்ற ஒரு பரிந்துரையை முன் வச்சிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு விஷயம். இது மாதிரியெல்லாம் நடந்துச்சு, இந்த பரிந்துரை படியே எல்லாம் நடந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த நான் இப்போ இங்கே முன்வைக்கிறேன். ஸோப்பா இப்போ சொன்ன இந்த ஒரு பேஸ் 1 or 2 years கோர்ஸ் முடிச்சதுக்கு பிறகு MBBS, அதுக்கப்புறம் டென்டல் கோர்ஸ், தென் நர்சிங் கோர்ஸ் எதுவாக இருந்தாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ நீட் எக்ஸாம் எழுதிட்டு MBBS டைரக்டாக ஜாயின் பண்ணிடுவாங்க இல்லைங்களா. ஒரு சிலருக்கு நீட் எக்ஸாம்ஸில் தேவையான அளவுக்கு மார்க் இல்லாமல் போச்சு அப்படின்னாக்கா கவலையே பட வேணாம். ஸோ டென்டல் எடுத்து படிக்கலாம், அதுக்கப்புறம் நர்சிங் கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். ஸோ டென்டல் நர்சிங் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக MBBS படிச்சு ஆகணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கான ஒரு சூப்பர் டூப்பர் ஆஃபர் இப்போ இந்த கல்விக் கொள்கை வச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது என்னன்னு கேக்குறீங்களா? எஸ், அஃப்கோர்ஸ் டென்டிஸ்ட் பிளஸ் நர்சிங் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு டைரக்டா 2ஆம் ஆண்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். MBBS கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆஃபரை இங்க கொடுத்துருக்காங்க. நீங்க கூட நினைப்பீங்க, ஆஹா நீட்டை எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் MBBS கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணுமான்னு சொல்லிட்டு வேர்த்து இப்போ வேக்கிற மாதிரி வேர்த்து ஒழுகும் இல்லையா. ஆனா நம்ம டைரக்டா செகண்ட் இயர் போயிடலாம் அப்படின்னு நர்சஸும் பல் மருத்துவரை கனவு காணுவாங்க இல்லையா. நீங்க நினைக்கலாம் பல் மருத்துவர்னா அவங்களே மருத்துவர் தானே, அப்ப எப்படி MBBS அப்படின்னு நீங்க கேட்கலாம். பல் மருத்துவம்னாக்கா பல்ல மட்டும், அதாவது பல் சார்ந்த விஷயங்களை மட்டுமே ஸ்பெஷலா படிக்கிறது தான் டென்டிஸ்ட், சரிங்களா. ஸோ அவங்க மருத்துவர் தான். ஆனா அவங்களுக்கே கூட MBBS படிக்கணுன்ற ஆசைகள் இருக்கலாம். ஸோ அது போன்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டென்டல் கோர்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைரக்டா செகண்ட் இயர் MBBSல ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நர்சிங் கோர்ஸ் 3 years முடிச்சவங்களும் டைரக்டா செகண்ட் இயர்ல MBBS கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ உடனே தோணுமே உங்களுக்கு, அப்போ நீட் நமக்கு தேவையில்லையே ஐயா அப்படின்னு நீங்க கணக்கெல்லாம் போடாதீங்க. கட்டாயம் நீட் எக்ஸாம் எழுதி பின்னர் தான் தேர்ச்சி பெற்றாலே நீங்க செகண்ட் இயர் டைரக்டா MBBS சூஸ் பண்ண முடியும் அப்படின்ற பெரிய ஆப்பை இந்த புதிய கல்விக் கொள்கை உங்களுக்கு வச்சிருக்காங்க. புரிஞ்சுதா? ரைட்டு. இதில் அப்போ என்னதான் ப்ளஸ்மா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஆமாங்க, 1 year மட்டும் நீங்கள் படிக்காமல் வைப்பீங்க. அதாவது நீட் எக்ஸாம் எழுதிட்டு ஃபர்ஸ்ட் இயர் போகும் இல்லை MBBSக்கு அந்த ஒரு ஆப்ஷன் இல்லாமல் டைரெக்டாக நம்ம செகண்ட் இயர் போகிறதுக்கான ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் தான் கிடைக்குது. இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு விஷயம் வரவேற்கலாம். இந்த ஒரு பரிந்துரையை தான் புதுசாக இப்போ வச்சுருக்காங்க. இந்த கல்விக் கொள்கையின் வரைவை பார்த்தீங்கன்னா நாராயண ஹெல்த் மருத்துவ நிறுவனத்தினுடைய தலைவர் டாக்டர் தேவி ஷெட்டி தான் உருவாக்கி இருக்காரு. ஓகே, நல்லா இருக்கு கேட்கறதுக்கு ஆக்சுவலா. ஸோ புதியதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மருத்துவம் சார்ந்த தேசிய கல்விக் கொள்கை வரைவு ப்ராக்டிக்கலாக நமக்கு அமல்படுத்தப்படும் போது நர்சஸ் அண்ட் டென்டிஸ்ட் இவங்க எல்லாருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த நியூஸ் வெளியே வந்த பிறகே நிறைய நர்சஸ் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியா, நர்சிங் முடிச்சிட்டாக்க உடனே MBBS படிக்கலாமாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கான முக்கியமாக இந்த வீடியோ நான் இப்போ உங்களுக்காக போட்டிருக்கேன். அதனால நீங்க நீட் தேர்வு எழுதாம
செகண்ட் இயர் போயிட முடியும் அப்படின்றவெல்லாம் கனவு காணவே வேணாம். ஸோ கட்டாயம் நீட் தேர்வு எக்ஸாம் எழுதியே ஆகணும். என்ன ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் இயர் படிக்காம MBBS செகண்ட் இயர் டேரெக்டாக சேரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இங்கே நான் முன்வைக்கிறேன். ஓகே நாளைக்கு ஒரு நல்ல டாபிக்கோடு உங்ககிட்ட பேசுகிறேன். இப்போ நான் முடிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஸோ கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நாளைக்கு இந்த டாபிக் பற்றி பேசுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். அந்த டாப்பிக்கை நாளைக்கு நான் கவர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வேறு ஒரு விஷயம் சொல்லணுமே வந்துட்டேனே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு கமெண்ட்ஸில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஹாய் போட்டுடுங்க. ஓகேங்களா? ஓகே, பை.